வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட ரெசிபி என்னது அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தானிய வகையில் சமோசா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் வெளியில் மட்டும் அந்த தானிய வகை வச்சு பண்ணுறது இல்லாமல் உள்ள ஸ்டஃபிங்ஸும் தானிய வகை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சமோசாக்கு தேவையான மாவு பிசைறதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு வாட்டி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதோ நம்ம பிசைஞ்சு முடிச்சிட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு மேலே கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தெனை எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் வரகரிசி சேர்த்துக்கிறேன். அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த 1 கப்பில் இந்த 4 வெரைட்டியான தானியங்களும் சேர்த்துக்கிறேன். நான் இதை 3 வாட்டி நல்லா கழுவி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் ஒரு பீஸ் கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம கழுவி வச்ச தானியங்களையும் சேர்த்துடலாம். இப்போது 1 கப் தானிய வகை எடுத்திருக்கனால நான் 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன் இதை வேக வைக்கிறதுக்கு. இப்போது இதை வந்து ஸ்டவ்வில் வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விசில் வந்த பிறகு ஸ்லோ பண்ணி 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு திறக்காதீங்க. 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு தானிய வகையெல்லாம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சிருங்க. இதை நல்லா மசித்த பிறகு ஒரு கிண்ணத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த கிண்ணத்தில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேருங்க. அதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதோட வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடட்டும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா பொடிச்சு வச்சு நல்லா ஃபைன் பவுடராக வந்து பொரிக்கடலையை பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சமோசா ஷீட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சம் அந்த கட்டையில் வந்து எண்ணெய் தடவி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம ஒரு பேனில் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக 2 பக்கமும் வெந்திருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாதிரி வேக வச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்துருங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது பண்ணாமல் டைரெக்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மாவு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி தேவையான அளவு ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் தேவையான அளவு ஷீட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கோதுமை மாவோட தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம சமோசா ரெடி பண்ண போகும்போது லைக் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சைட்லலாம் வந்து பிரியாமல் ஒட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம்.
இந்த மாதிரி ஒரு கட்டியான பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சமோசாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சுருங்க. இந்த சைடு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இதே மாதிரி மேலேயும் ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி தான் நான் செக்யூர் பண்ணுறதுக்காக பேஸ்ட் போட்டு இது பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு ஸ்டஃபிங்ஸ் உள்ள வச்சிடலாம். இதே இது மினி சமோசா எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மினி சமோசா பண்ணுறதா இருந்தால் இந்த சர்க்கிளே ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி சமோசா மாதிரி பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மினி சமோசானா இந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், நம்ம எல்லா ஷீட்ஸையும் வந்து சமோசா மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ரெசிபியோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேரும் பண்ணுங்க.